ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மறுத்த ஈரான். லெபனானில் தொடங்கிய சண்டை. இஸ்ரேலிய வீரர் பலி. 5 மெர்கவாவை அடித்து தூக்கிய ஹிஸ்புல்லா. இரவு நேர வீடியோவை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா. ஒப்பந்தத்தில் விருப்பமில்லை என்று சொன்ன முஜ்தபா. இழுத்து மூடப்பட்ட ஹர்முஸ் ஜலசந்தி. 1000 லெபனான் தாய்மார்களை கொல்ல சொன்ன இத்மர். அலறவிட்ட அப்பாஸ் அராக்சியா. மனநலம் பாதிக்கப்பட்ட நெத்தன்யாகு. அடித்து சொல்லும் ட்ரம்ப். கதறி அழுத நார்வே பெண்மணி. மொலினாவிற்கும் ட்ரம்பிற்கும் சண்டை. இப்படி இன்டர்நேஷனல் அளவுல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான பல செய்திகளையும் பல வீடியோக்களுடைய விளக்கங்களையும் தான் இந்த பதிவுல இன்ஷால்லா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏதாவது பண்ணி தொலைங்களடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிலை இருக்குங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு, கையெழுத்து போட்டுட்டோம் அப்படின்னு இன்னைக்கு லெபனானும் இஸ்ரேலும். லெபனான்னு சொல்றது எதுனா லெபனானுடைய பிரதமர் அவுனை சொல்லலாம, லெபனானுடைய இராணுவத்திலையும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் வந்துருச்சு, ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 இடங்கள்ல இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் 4 மணிக்கு மதிய வேலை 4 மணிக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சுங்க, இனிமேலாம் சண்டையெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னதுக்கப்புறம் 12 இடங்கள்ல, அதாவது குறிப்பாக இந்த பகுதிகளில் தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி லெபனான் வாசிகள் தங்களுடைய இருப்பிடத்துக்கு போனாங்க, தங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 12 முறை தாக்குதல் நடத்தியிருக்கான். குறிப்பிட்ட ஏவுகணையான தாக்குதல் 12 இடங்கள். அதே மாதிரி நாங்கள் ஹிஸ்புல்லாவை டார்கெட் வச்சுருக்கோம், அவங்களுடைய கட்டளை மையம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிக்குவான். ஆனால் இது எல்லாமே பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 47 பேர் இந்த ஒரே நாளில் 47 பேர் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ஈரான் இதுக்கான பதிலடியாக சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் போர் நிறுத்தத்துடைய ஒப்பந்தம்னா என்ன, அதில் முதல் ஷருத்தை என்னன்னு சொன்னால், முதல் விதியை என்னன்னு சொன்னால், லெபனானுடைய அனைத்து பகுதிகளிலையும் போர் நிறுத்தம் வரணும், நீடித்து நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒப்பந்தத்தினுடைய முதல் அம்சமே. அந்த முதல் அம்சமே முதல் நாள்லேயே மீறப்பட்டதனுடைய காரணம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு தான் சுவிட்சர்லாந்தில் கையெழுத்து போட்ட அந்த விஷயமா ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம், இறுதி ஒப்பந்தம் இல்லை, இறுதி ஒப்பந்தம் 60 நாள் கழித்து நடக்க போது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டனாலேயே அதுக்காக வேண்டி ஒரு விழாவை ஏற்படுத்தியிருந்தாங்க சுவிட்சர்லாந்தில். அந்த விழா இன்னைக்கு நடக்கலை. இன்னைக்கு ஈரான் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கலந்து கொள்ள மாட்டோம். இன்னைக்கு ஏன் காரணம்னு சொன்னால், லெபனானுடைய பல பகுதிகளில் இன்னைக்கு இஸ்ரேல் அத்துமீறி தாக்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவதோடு நிறுத்தாம என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய தரப்பிலிருந்து ஹர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் இழுத்து மூடிட்டோம். ஹர்முஸ் ஜலசந்தியை 48 ஹவர்ஸில், அதாவது நீங்கள் இதை கலக்கணும்னு சொன்னால், அந்த ஹர்முஸ் ஜலசந்தியை கடக்கணும்னு சொன்னால் பிஃபோர் 48 ஹவர்ஸ் அவங்களுடைய தரப்புலேருந்து அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எங்கள்கிட்ட அனுமதி வாங்கியிருந்தால் தான் அவங்களுடைய அந்த கடற்படையாக இருக்கக்கூடிய பிஜிஎஸ்ஏஐஆர் அப்படிங்கிற நாங்கள் வச்சுருக்கக்கூடிய இதில் நீங்கள் அனுமதி வாங்கி தான் கடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, இன்னும் பொருட்கள் விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்புல்லாக்கள் பதிலுக்கு அவங்களுடைய தாக்குதல் அடியை கொடுத்துருக்குறாங்க. நேற்று என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அவங்க ஏவுகணை ஏவுனாங்க. அதோடைய வீடியோக்களை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. தொடர்ந்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளில் தொடர்ந்து ஏவுகணையை ஹிஸ்புல்லாக்கள் ஏவிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபாட்டியாங்கிற சொல்கிற பகுதியில், அல் ஃபொகாவா அப்படிங்கிற பகுதி, கலாத் அப்படிங்கிற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்புல்லாக்கள் இன்னைக்கு மெர்கவா அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மெர்கவா அடித்தது பற்றி எறியக்கூடிய நிலை வந்திருக்கு.
அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறது M113 அப்படின்னு சொல்கிற ஒரு மெர்கோவா மாதிரி இருக்கிற வேற இது தோற்றத்தில் மெர்கோவா, ஆனால் மெர்கோவா இல்லை, வேற ஒன்று M113 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதுமே 4 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ளது. இது பீரங்கி குண்டு மாதிரி இல்லை, கன்னு மாதிரி வச்சு சுடுறது. இதை நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற வீடியோவை இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் தர்றாங்க. இரவு நேரத்தில் அடிக்கப்பட்ட ஒரு ட்ரோன் காட்சி. இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இரவு நேரத்தில் அப்படியே ஒரு ட்ரோன் அப்படியே போய் கரெக்டாக அவங்க வச்சிருக்கக்கூடிய மெர்கவாவில் போய் கரெக்டாக அடிக்குது. அடிச்ச மெர்கவா பத்தி எரியுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய வீரர் கூடிய பென்சின் யோஹான் அப்படின்னு சொல்கிற ஒருத்தன், பென்சின் அப்படின்னு சொல்கிற ஒருத்தன் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற செய்தி வந்த ஒன்று தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் அலறி துடிக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா வெறி பிடித்தவங்க இருப்பாங்கல்ல, வெறி பிடித்தவங்க மாதிரி பேசுகிறாங்க. இத்துமார் பென் குவியர் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம், பதிய வைக்கிறதுக்காக, மக்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டி. அதாவது பெண்களை கற்பழிப்பதும் இராணுவ நடவடிக்கைன்னு சொன்னான்ல, தொடராக பார்க்குறவங்களே இந்த செய்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். அந்த இத்துமர் பென் குவியர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் எதை பேசுவாங்களோ அந்த சங்கிகள் என்ன வார்த்தையை சொல்லுவாங்களோ அதே வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னா, 1000 லெபனானுடைய தாய்மார்கள் அழ வேண்டும், அதாவது 1000 பேரை கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அப்பாஸ் அராக்சியா அதுக்கு எக்ஸ் தளத்தில் அவனுடைய பதிவுக்கு, எக்ஸ் தளத்தில் சோசியல் மீடியாவில் பேசுகிறான். அதுக்கு அப்பாஸ் அராக்சியா சொல்கிறாரு, உன்னுடைய வலியே தாண்டா, நீ மரணத்தை மட்டுமே ஒரு படுகொலியாக வச்சு வரக்கூடியவங்க சொல்லி அப்பாஸ் அராக்சியா இதுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காட்ஸ், அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லா இடங்களையும், அதாவது லெபனானுடைய தெற்கு பகுதிகளில் எங்கேயுமே வீடே இல்லாத அளவுக்கு நாங்கள் அழிச்சிட்டோம்ப்பா, எல்லாமே அழிச்சிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் காட்ஸ் பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் சமீபத்தில் வந்துருக்கூடிய செய்திங்க. இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் எப்பயுமே அறியாத ஏதோ ஒரு விமானம் பறந்திருக்கு. கண்டிப்பாக இந்த இஸ்ரேலுடைய வடக்கு பகுதினா கிரியாத் சோம்னாவை தான் சொல்லுது. இந்த கிரியாத் சோம்னாக்குள்ள ட்ரோனை பற்றி பேசலை, மிசில்ஸை பற்றி பேசலை, இஸ்ரேலே சொல்கிறாங்க ஒரு விமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை சொல்லி அலறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்க ஒரு சூழ்நிலையில். இதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து இங்கிட்டு தாக்குதல் அங்கிட்டு தாக்குதல், போர் நிறுத்த ஒப்பந்தமே இன்னைக்கு ஒரு முறிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நெத்தனியா விரும்பினா அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் நெத்தனியாவை பார்த்து ட்ரம்ப்பு நம்ம இருக்காருல்ல, சில சமயம் கரெக்டான வார்த்தையை சில சமயம் பேசிடுவார்ல, அது மாதிரி வார்த்தையை பேசியிருக்காரு. என்னன்னு சொன்னால், நெத்தனியாவுடைய மனநிலையை சரி பண்ணணும். அவனை பார்க்கல, அது நம்ம வழக்கத்தை சொல்ல லூசு பையன் மாதிரியே இருக்கிறான், லூசு பாரு, இதுவும் ஒரு லூசு தான், இந்த லூஸு இதை விட அது பெரிய லூஸ் இல்லை, அந்த பெரிய லூஸாக இருக்கிறான், அவனுடைய மனநிலையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தையும் அவர் பேசிய அந்த வீடியோவும் வைரல் வீடியோக்களில் ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சமயத்தில் ரொம்ப ஈரான் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு டிப்ளமேட்டிக்காக ஈரான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகம், சர்வசாதகம் இல்லை, கிட்டத்தட்ட 300 பில்லியன் USD ஈரானுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, காசாக கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த போகிறாங்க. அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் மேம்பட வாய்ப்பு இருக்கனால டிப்ளமேட்டிக்காக செயல்படலாம். முஜிதபா அல் கமனி இதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒப்பந்தத்தெல்லாம் எனக்கு பெருசாக விருப்பம்லாம் இல்லைங்க, இதில் இவங்களெல்லாம் நம்பவே முடியாது, இவங்கெல்லாம் மோசக்கார பயலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மசூத் பொசக்சியான் இதை ஆதரிச்சார், அதனால நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. என்னென்னா, உள்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மசூத் பொசக்சியான் தலையில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம். ஏன்னா உள்நாட்டில் ஒரு எதிர்ப்பு இருக்குது, அதே சமயம் ஆதரிக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. ரெண்டு நிலையுமே இருக்குது. ஈரான் பரிசுத்தமானது, அங்கே எந்த தவறுமே நடக்கலை, அங்கே அப்படியே தேனும் பாலாறுமா ஓடிச்சு, அப்போல்லாம் நம்ம சொல்ல வரலை, அப்படி கிடையவும் கிடையாது. இன்றைக்கி முஜிதபா அப்படி சொல்லியிருக்கல, இப்படி ஒரு காரணம் இருக்கலாம். அவர் மட்டும் சொல்ல, கலிப்பா இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதே மாதிரி இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அதாவது மசூத் பொசக்சியான் ஏற்றுக்கிட்டனால நாங்கள் இதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், அவங்களுடைய அவங்க கருதக்கூடிய மூத்த மார்க்க அறிஞர், அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்துடைய முன்னாள் பெரிய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய நபவியான் சொல்லியிருந்தார், இந்த ஒப்பந்தம் பெரிய உடன்பாடே கிடையாது, இவங்களாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி அது மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம்லாம் ஈரான் நடந்துச்சு. அதனால அதை சரி கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
மெலானி, ஜார்ஜியா மெலானி யாருன்னு சொன்னால் இத்தாலியுடைய பிரதமர். சமீபத்தில் G7 மாநாடு, எல்லா மாநாடு போனால் அப்படியே பழத்தை மூச்ச ஈ மாதிரியே அந்த அம்மா பின்னாடியே அலைகிறாங்கடா. பலாப்பழத்தில் ஈய மூச்ச மாதிரி அப்படியே மூச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இல்லை, எல்லா சமயத்துலையும் அப்படி தான். இதுக்கு முன்னாடி எகிப்தில் நடந்த அந்த அக்டோபர் 10 காசாவினுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கூட அப்படி தான் செயல்பட்டாங்க. எல்லாருமே அப்படி தான் எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. இப்போ நடந்ததுலேயே அப்படி தான். ஜெலன்ஸ்கி போனார், இப்படி போயிட்டார். அவர் விட்டுருந்தா அவர் வந்து இப்படிலாம் எழுதுனாங்க. எப்படி நான் இன்டர்நேஷனலில் ஜார்ஜியா மெலானி வந்து முத்தம் கொடுத்துருக்காங்க, லிப் கிஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்பி விட்டாங்க. அது என்னென்னா லைட்டாக அந்த ஃபேஸ் வந்து அப்படியே இடிக்கிற மாதிரி போச்சு, அவ்வளோதான். இப்படியே எழுதுனாங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் இப்படி வச்சு இப்படி பிடிச்சி பேசுனாங்க. இங்கே இருக்கக்கூடிய நெட்டிசன் கூட சொன்னாங்க, என்னையா நம்மால் ட்ரம்ப் இப்படி பம்மி போய் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான், இந்த அம்மா இவ்வளோ தூரம் பேசுது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க நெட்டிசனாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, அந்த அம்மா இப்படி பேசினோடனே ட்ரம்ப் எப்போயுமே இது பைத்தியம் தானே, என்ன சொல்லிடுச்சுன்னா இந்த பைத்தியம், ஜார்ஜியா மெலானி வந்து என்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கெஞ்சுனா நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா பதிலுக்கு அந்த அம்மா ஒரு வீடியோ போட்டுருச்சு. G7 மாநாட்டில் இருக்கிறோம் நம்ம, அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பா கண்டத்திலேருந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கோம், இப்படி புனையப்பட்ட வார்த்தைகளில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப்பு, கெஞ்சிற ஒரு பழக்க முறையே இத்தாலி மக்களுக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. இந்த லூசு பேசுறதுக்கு பதில் சொல்லி அது ஒரு வைரலாகவே இருக்குது, அது ஒரு செய்தியாகவே சொல்ல வேண்டிய இடத்துலையே நம்ம இருக்கிறோங்க. இதுக்கெல்லாம் தான் நீங்கள் நார்வேல கவனிச்சிங்கன்னா ஒரு பெண்மணி கதறி அழுகுறாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், கதறி அழுகிறாங்க. ஒரு செய்தியை வாசிக்கும் போது வாசிட்டு அழுகிறாங்க. அந்த செய்தி என்னன்னு சொன்னால், காசா மக்களுக்கு ஏற்பட்ட நிலை குறித்து, அங்கே ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை சொல்லி அவங்க தேம்பி எழுதுகிறாங்க. இப்போ வரைக்கும் காசா மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறதே கிடையாது, வெறுமனே வாய் வார்த்தையாக தான் இருக்குது. மக்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை சொல்லி அந்த அம்மா தேம்பி அழுகிறாங்க. அவங்க போய் எல்லாத்தையும் ஆறுதல் படுத்துகிற ஒரு நிலை. இப்போ ஃபாரின் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம்லாம் வெறும் அடையாள ஆர்ப்பாட்டமாக இல்லை, நம்ம ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்துவோம், மாதத்துக்கு ஒரு வாட்டி நடத்துவோம், இல்லை ஏதோ தாக்கப்பட்டு அது ட்ரெண்டிங் ஆகி உலகத்தோட அந்த நியூஸை எல்லா மீடியாவும் பேசுனா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோமே, அந்த மாதிரியான ஆர்ப்பாட்டமாக பெரும்பாலும் குறிப்பாக ஆஸ்திரேலியாவை நம்ம சொல்லலாம். ஆஸ்திரேலியா நடந்த சிட்னி, மெல்போர்னு இது மாதிரி இடங்களில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, காசா மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணீர் கதைகளை உண்மையிலேயே அவங்க விளங்கியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஒவ்வொரு வீடியோடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி சஜா அப்படின்னு ஒரு 17 வயசு குழந்தனே சொல்லலாம். அந்த அம்மா அந்த குழந்தைய விட்டு இந்த ஃபேமிலி அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை அவங்க விவரிக்கிறாங்க. தான் சகோதரன் மேலே வச்சு இந்த பாசம், அதுக்கெல்லாம் அவங்க கண்ட காட்சிகள், இப்படி அதெல்லாம் விவரிக்கிறாங்க. அவங்க நாங்கள் ரொம்ப ஒரு அழகான குடும்பம், ஒரு சந்தோஷமாக இருந்தோம், தொடர்ந்து எங்களை வெளியேற சொல்லனால நாங்கள் வடக்குலேருந்து தெற்குக்கு போனோம். அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய சம்பவம். அப்படி போன உடனே ஒரு தங்க முடியாத ஒரு சூழ்நிலை, இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு 4 சகோதரி அவங்க சஜா சொல்கிறாங்க. அதில் ஒரு சகோதரி கர்ப்பிணி. என்னுடைய சகோதரன், ஒரே ஒரு சகோதரன் தான் முகம்மது. அவங்க மேலே ரொம்ப நாங்கள் எல்லாருமே பாசமாக இருந்தோம். என்னுடைய சகோதரன் வந்து என்னன்னா, தெற்குக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை இருக்க முடியலை, நான் வடக்கில் ஏதாவது இருக்குமான்னு போய் பார்த்துட்டு வர்றேன், இருக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு வடக்கில் போகிறாரு. போனதுலேருந்து அவர் காணா போனதுக்கப்புறம் அவங்க குடும்பமே தேடினா கிடைக்கவே இல்லை. அல் பைதா அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் இருக்கதா செய்தி வருது. செய்தி வந்தவுடனே இந்த 17 வயசு அந்த தங்கச்சி அக்கா மேலே ரொம்ப, அண்ணன் மேலே ரொம்ப பாசம். எப்படியாவது அந்த பகுதிக்கு போகலான்னு போகிறாங்க. போகவே முடியாத பகுதி சொல்கிறாங்க. அவங்க சஜா சொல்கிறாங்க, போகிறப்போ ஒரு பெரிய பில்டிங்கை குண்டு போட்டாங்க, அப்படியே இடிஞ்சுங்க கண்ணு முன்னாடியே மக்கள் எல்லாரும் அப்படியே உளுந்து இறந்து போனாங்க. இதை பார்த்தோன்னே என் தகப்பனார் அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டார். இருந்தாலும் எப்படியாவது எங்கள் அண்ணனை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிற வழியில் நான் கண்ட காட்சிகள்னு சொல்கிறாங்க. இந்த அல் பைதாங்கிற பகுதியில் மண்டை எலும்பு கூடலாம் கடந்துச்சு. இது சிறுவர் கூட எலும்பு கூட இருக்குன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே போய் பார்க்குறாங்க, யாருமே இல்லை, தான் சகோதரன் இல்லைன்னு அந்த செய்தி தெரிஞ்சுட்டு மறுபடியும் இருந்த இடத்துக்கே வர்றாங்க. இதுக்கப்புறம் சகோதரனை தேடிக்கிட்டு இருக்க ஒரு மனநிலை. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் உயிர் வாழுவோம் அப்படின்னு அவர் தகப்பனார் நினைக்கிறார், குடும்பமே நினைக்கிது. 17 வயசில் அந்த பிள்ளைக்கு திருமணம் பேசப்படுது. அவங்க சொல்கிறாங்க, திருமணத்துக்காக எனக்கு மனக்கொடை கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா பெண்ணிட்ட வாங்கி சாப்பிட்றது இஸ்லாத்தில் இல்லை. இன்றைக்கி பல பேர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாமியர் பல பேர் செய்கிறாங்க, ஆனால் இஸ்லாத்தில் இல்லை. இப்படி எனக்கு 500 ஷெக்கல் கொடுக்கப்பட்டுச்சு. நான் சில பொருட்களை வாங்கிட்டு, சில அழகு சாதன பொருட்களை வாங்கிக்கிட்டு, என் தகப்பனாருடைய சுமையாக நான் இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு எப்படியான நிலை அடுத்து எப்படி குண்டு போட்டுட்ருக்கான், எப்படியான நிலை நடக்கும்னு தெரியலை.
அதனால் என்னுடைய திருமணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஆசைனா, நான் ஒரு செவிலியராக வந்து மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறதான் என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு. இருந்தாலும் என் தகப்பனாருக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மறுபுறம் என் சகோதரனை காணா, என் சகோதரனை பறி கொடுத்துட்டேன். இந்த மனநிலைக்கு மத்தியில் எனக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்த உடனே பல நாட்கள் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, நாங்கள் அந்த பகுதியில் ஒன்றாக சேர முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் கருத்தரிச்சுன்னு மறுபடியும் எனக்கு வெளியேற வேண்டிய, அதாவது இடத்த விட்டு காலி பண்ணணும்னு ஒரு உத்தரவு இஸ்ரேல் போட்டான். நான் நடந்து போனேன், தெற்குலேருந்து வடக்கு நோக்கி நடந்து போனேன். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 10 மணி வரைக்கும் நடந்து போனேன். என் வாழ்க்கையில் நான் கண்ட கனவு வேறு, இன்றைக்கி நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது வேறு. இன்றைக்கி என் குழந்தை எப்படி உயிரோடு பிறக்குமா, என் குழந்தைக்கு டயப்பர்கள் கிடைக்குமா, மில்க் பவுடர் வாங்க முடியுமா அப்படிங்கிற நிலையில் இருக்கேன். அதே சமயத்தை என் சகோதரனை நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கையில் பட்ட துன்பங்களை சஜா அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. PCHR அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதநேய அமைப்போடு. இவங்களுக்காக உண்மையை நம்ம துவா செய்யணும். இவங்களுக்காக நம்ம மறந்துடாமல் துவா செய்யணும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.